அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நேற்று திருவாதிரை களி உருவான கதையை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை அந்த நோன்பு எப்படி இருக்கணும், அதனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியோட கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான், ஒரு நல்ல மகத்தான நாள் தான் திருவாதிரை நோன்பு. எப்படி பெருமாளுக்கு வைகுண்டமோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு கைலாயம். அதாவது சிவபெருமானோட பக்தியா இருக்கவங்க கைலாயத்துல போய் அடையணும், அவர் திருவடியை பற்றிக்கணும்னு நினைப்பாங்க. பெருமாளை வணங்குறவங்க பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல போய் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ற இடம் பாத்தீங்கன்னா இறைவனோட திருவடியில சேரணும் அப்படிங்கிறதான். அது வைணவமா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த திருவாதிரை நோன்பு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த அந்த விஷயத்த சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம சிவனும் ஹரியும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை. இந்த திருவாதிரை நோன்பு பாத்தீங்கன்னா பெருமாளும் இதுல வருவாரு எப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வைகுண்ட ஏகாதசி விரதத்தோட மகிமையை பத்தி சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கடவுள் எல்லாம் ஒத்துமைதான் இருக்காங்க, மனுஷங்க நம்ம தான் அடிச்சுக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே இறைவன் தான். இறைவன் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான். எல்லாரும் அன்பா இருங்க, யாருக்கிட்டையும் போட்டி பொறாமை இல்லாம நல்லதை மட்டும் நினைங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. ஆனா அப்படி பேசுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இளிச்சவாயின்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப கள்ள கபடம் இல்லாதவங்கள கோமாளியா பாக்குறதும், இந்த மனசுல வஞ்சகம் வச்சு பேசுறவங்க பாத்தீங்கன்னா பொழைக்க தெரிஞ்சவங்களும் இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இறைவனோட அந்த நியாயத்தரசுல எது நியாயமோ அதுதான் செல்லுபடியாகும். நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் இல்ல எவ்வளவுதான் பகட்டு நம்ம பண்ணாலுமே இறைவன்ட்டு அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு சிவனும் ஹரியும் ஒண்ணுதான். நான் ரெண்டு பேரும் வழிபடுவேன், எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரோட திருவடியை நான் இறுகமா பற்றிக்குவேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது பௌர்ணமி திதியோட கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை வரும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை தொடங்குது 11 மணிக்கு. நாளைக்கு 11:23 வரைக்கும், திங்கட்கிழமை 11:23 வரைக்கும் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு காலையில எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க நாளைக்கு காலையில முழுக்க விரதம் இருக்கணும். இன்னைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தா 11 மணிக்கு மேலதான் விரதம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சாயங்காலம் கூட படையல் போடலாம். முத நம்ம செய்ய வேண்டியது சிவபெருமானுக்கு திருவாதிரை களி. இந்த களி எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற கதையை நான் நேற்று ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல பாருங்க. பிரதோஷம் சிவனுங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த களியோட மகத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. சிவ தொண்டராலதான் இந்த திருவாதிரை களிங்கிறதே பாத்தீங்கன்னா சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் பக்தி செய்யும் போது நம்மளையும் இறைவனுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதனால எப்படிலாம் பக்தி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருவாதிரை களி உருவான கதையை சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. இப்ப நேரம் சொல்லியாச்சு. இன்னைக்கு 11 மணில இருந்து நாளைக்கு 11:23 வரைக்கும் இருக்கு. அதனால இன்னைக்கு தில்லை நடராஜர் கோயில்ல பாத்தீங்கன்னா தேரோட்டம் நடக்கும், ஆருத்ரா தரிசனம் நடக்கும். இந்த ஆருத்ரா தரிசனத்தை விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம சிவாலயங்களுக்கு சென்று காலையில நம்ம குளிச்சுட்டு சிவாலயங்களுக்கு செல்றது மட்டும் இல்லாம அம்பிகையும் வழிபடணும். ஏன்னா சிவ பார்வதி ரெண்டு பேரும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. தன்னுடைய உடம்புல சரிபாதி கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிறத சொன்னவர் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான். அதாவது நமக்கு எவ்வளவோ பகுத்தறிவாளர்கள் எவ்வளவோ விஷயம் சொன்னாலுமே இதுவுமே ஆன்மீகத்துல சொல்லிருக்காங்க. என்னுடைய சரிபாதி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி, சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த நீங்க வெறும் சிவபெருமான வழிபடுறது மட்டும் இல்ல, அந்த அம்பிகை பார்வதி தேவியை நீங்க வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த திருவாதிரை நோன்பு ஏன் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாங்கல்யம் பலம் தரத்துக்கும், கணவரோட ஆயுள் நீடிக்கிறதுக்கும், குடும்பம் சுபிட்சமா இருக்கிறதுக்கும் தான். இப்ப பாத்தீங்கன்னா மாங்கல்ய விரதம் பாத்தீங்கன்னா பெண்கள் தெய்வத்துக்கு தான், பெண் தெய்வத்துக்கு தான் நம்ம இருப்போம். வரலட்சுமி நோன்பு இருப்போம், கேதார கௌரி அந்த மாதிரி நோன்பு விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். வெள்ளிக்கிழமையான அம்மனுக்கு இருப்போம், துர்க்கைக்கு இருப்போம், இந்த மாதிரி இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா திருவாதிரை விரதமும் பாத்தீங்கன்னா சுமங்கலி, அந்த விரதம் சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி நம்ம இருக்கிறோம். அப்ப சிவனையும் பார்வதி நம்ம வணங்கும் போது நமக்கு நல்லபடியா எல்லா விஷயங்களும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
காலையில நேரமா எழுந்து நீங்க வந்து குளிச்சு நீராடி அதுக்கப்புறம் வந்து திருநீரை பூசி ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு களி வந்து செஞ்சுக்கணும். களி வந்து செஞ்சுட்டு அதுல கொஞ்சமா ஒரு நைவேத்தியம் படைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து விரதத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க காய்கறிகள் எல்லாம் சமைச்சு நீங்க வந்து சிவபெருமானுக்கு மாலை வேலையில படையல் போடலாம், இல்ல மதிய வேலையிலும் போடலாம். இப்ப வந்து நமக்கு 11 மணி தொடங்கி நாளைக்கு 11 மணி முடியுது. அப்ப இன்னையில இருந்தே நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் பண்ணலாம். இன்னைக்கு சாயங்காலம் படையல் போடலாம். இல்ல அப்படின்னா நாளை காலையில இருந்துச்சு நான் பண்ண முடியும், இன்னைக்கு என்னால பண்ண முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் எழுந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு சிவநாமத்தை சொல்லி திருநீரை பூசிக்கிட்டு நீங்க வந்து களி ஃபர்ஸ்ட் செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள 7 மணி 8 மணிக்கும் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பா ஏத்துக்குவாரு. ஏன்னா சேந்தனார் கொடுத்த களியவே வந்து சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம சிவபெருமான் முழு அன்பு தான், மனசு சுத்தம் தான் வந்து முக்கியம். மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லை இறைவனுக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்கு. அதனால வந்து அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து சமைச்சதுக்கு அப்புறம் இலையெல்லாம் போட்டு தேங்காய் பழம் உடைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க உடைச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பழைய மெத்தடு தான். ஆனா வந்து இந்த விரதத்துக்கு இதை கண்டிப்பா நீங்க செய்யணும். இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஓல்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிலாம் நீங்க கேட்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கணவனும் மனைவிக்கும் அந்த அன்பு வந்து நமக்கு வந்து மேலும் வந்து வளருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வந்து கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும். கணவன் சாப்பிட்ட இலையில நீங்க வந்து சாப்பிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருக்கும்போது கணவரோட ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு நோன்பு கயிறு மாற்றணும், அதாவது நோன்பு கயிறு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தாலி சரடு மாற்றணும் அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நீங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது சூரிய மறைவுக்கு முன்னாடியே நீங்க வந்து மாத்திக்கோங்க. இது வந்து என் கயிறு வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னா சும்மா சும்மா நம்ம மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. கயிறு நல்லா இருக்கும் போது நம்ம வந்து அதை வந்து மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்க கணவர் கையால மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கணவர் வந்து நீரோடு இருக்கணும், நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத நல்லபடியா வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை வந்து நீங்க நிறைவு செய்யலாம். நைட்டு வந்து நீங்க எளிமையான ஒரு டிஃபன், அதாவது எளிமையான ஒரு உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பால் பழம் கூட சாப்பிட்டு நீங்க வந்து விரதத்தை வந்து படிச்சுக்கலாம். இந்த விரதம் வந்து ஒரே ஒரு நாள் விரதம் தான். இது வந்து பெரிய வந்து கஷ்டமான விரதம், நோம்புலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான விரதம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு வந்து கணவரோட கையால மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொடுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரோட இலையில நீங்க சாப்பிடுங்க. இது மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருவாதிரை களிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் வந்து கண்டிப்பா வந்து செய்யணும். இந்த விரதத்துக்கு கண்டிப்பா திருவாதிரை களி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவாலயங்களுக்கு போகலாம். உங்களுக்கு எங்க கோவில் பக்கத்துல இருக்கோ அங்க போய் சிவாலயத்துல போய் அம்பிகையும் அந்த சிவபெருமானோட ஆசையும் பெற்றுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் வந்து திருவாதிரை விரத நோன்பு இருக்கிற வழிபாடு முறை. ஆருத்ர தரிசனத்துக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருள் பண்ணுங்க. சில பேர் வந்து இன்னைக்கு செய்யறாங்க உங்க ஊர்ல அப்படின்னா இன்னைக்கு வாங்கி கொடுங்க. இல்ல நாளைக்கு தான் செய்யறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து செய்யுங்க. எது எப்படியா இருந்தாலும் சிவபுராணம் அது படிக்க முடிஞ்சா படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிவனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சிவபெருமானோட தலம் வந்து உரித்தா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோயில், அதாவது சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு உரியது. அதே மாதிரி திருவண்ணாமலை நெருப்பு, அதே மாதிரி காளஹஸ்திங்கிறது காற்று, திருவானைக்காவல்ங்கிறது நீர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிலம். இது வந்து 5 பூதங்களுக்கும் உரியது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிற அந்த ஆகாயத்துக்குரிய அந்த சிதம்பரநாதரை இன்னைக்கு வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருவாதிரை விரதம் வந்து எடுங்க. உங்க வீட்டுல வந்து எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். எளிமையா பண்றது இப்படிதான், எளிமையா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சில பேர் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொங்கு சைடு அந்த மாதிரி சைடுலாம் வந்து சொல்லுவாங்க, பொண்ணை வந்து கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்து இந்த விரதத்தை வந்து ரொம்ப வந்து முறைப்படி வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அது தெரியும். இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து புதுசா பண்றோம், இல்லை நமக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க சுத்தபத்தமா இருந்து நல்லபடியா வந்து சமைச்சு சைவ சாப்பாடை சமைச்சு திருவாதிரை களி செஞ்சு நீங்க வந்து நல்லபடியா வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணி உங்க கணவரையும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதா திருவாதிரை விரதம். அவ்வளவுதான். குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கா அன்னைக்குதான் வந்து நமக்கு திருவாதிரை அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா சேர்ந்து செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாம ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லாம நல்லபடியா வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புடவையை உடுத்திக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. இதுதான் வந்து திருவாதிரையில நம்ம இறைவன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ற விஷயங்கள். இதை வந்து பண்ணுங்க. மனசும் நமக்கு வந்து உடம்பும் நல்லா சந்தோஷமா இருக்கும். தை மாசம் பிறக்க போகுது. இந்த சந்தோஷத்தோட தை மாசத்தை நீங்க வந்து தொடங்குங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திருவாதிரை களி விரதம் வந்து தொடங்கின கதையை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.